ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 8th மேக்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரும் அவ்வளோ தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சிருங்கப்பா. நாளை நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக இதிலிருந்து பல கேள்விகள் பல மாவட்டத்தில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்தது சப்ஜெக்ட் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனலில் தொடர்ச்சி நம்ம மாணவர்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் ஒன்று விட மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப ஒருவேளை இதுக்கு ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சினா கமெண்ட் செக்ஷன் ஆன்சர்ஸ் கேளுங்க. ஸோ 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் -5/4 என்ற விகிதமுறு எண்ணானது ஆகியவற்றின் டேஷ் இடையில் அமையும். செகண்ட் ஒன் 3/5 × 5/8 / 1/2 = டேஷ். தேர்ட் ஒன் பின்வருவனற்றுள் எது கூட்டலின் நோமரு பண்பினை விளக்குகிறது. ஃபோர்த் ஒன் 24² உடன் டேஷை கூட்டினால் 25² பெறலாம். ஃபிஃப்த் ஒன் 10x/10⁻³ = 10⁻9 எனில் எக்ஸ் ஆனது டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பெருக்கலானது டேஷின் மீது பங்கீடு செய்கிறது என்பதை விளக்குகிறது. செவன்த் ஒன் ஒரு கனசதுரத்திற்கு டேஷ் முகங்கள் உள்ளன. எய்த் ஒன் அடுத்தடுத்த 3 எண்களில் மிகப்பெரிய எண் x+1 எனில் மிக சிறிய எண் டேஷ் ஆகும். நைன்த் ஒன் ஒரு பழ வியாபாரி 200க்கு பழங்களை விற்று 40ஐ லாபமாக பெறுகிறார். அவரின் லாப சதவீதம் டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் 10th ஒன் ஒரு இயந்திரத்தின் விலை 18,000, அது ஆண்டுக்கு 16% தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு டேஷ் ஆக இருக்கும். நெக்ஸ்ட் 11th ஒன்பா 12 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட ஒரு செங்கோண் முக்கோணத்தின் காணம் டேஷ் ஆகும். 12th ஒன் உள்ளடக்கிய தொடர் ஒரு டேஷ் தொடர். 13th ஒன் 3 நாணயங்களை ஒரே சமயத்தில் சுண்டும் போது எத்தனை விதமான விளைவுகள் கிடைக்கும். 14th ஒன் 11வது பிபினோக்கி எண் டேஷ் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்ஸ் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 10 எழுதினா போதும். வினாயனை 28 மட்டும் தான் கம்பல்சரி வேணும். ஓகேங்களா? ஸோ 2 மார்க்ஸ் பார்க்க முடியும். நம்ம பசங்க ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். என்னென்னா, அதாவது ப்ரூ நாளைக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் படித்தா போதுமா, இதில் இருக்கிறது மட்டும்தான் வருமா அப்படின்னு பாதி மாணவர்கள் கண்டிப்பாக சந்தேகம் வரும். அது தெளிவாக கிளியர் பண்ணிடுறேன். அதாவது நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பராக வந்து எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ மாவட்ட வாரியாக மாறுபடும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக இல்லை பாதி கேள்விகளோடு பார்த்தீங்கன்னா உங்கள் நாளை நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு இதற்குடைய எல்லா கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிச்சுட்டு போங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக வரும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம தமிழ் மீடியமுக்கு 2 போட்டிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டினை இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தாலே போதும், நல்ல மார்க் எடுக்கலாம். சரிங்களா? சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தலாம். 15th ஒன் 13/4 தசம வடிவம் எழுதுக. 16th ஒன் கூடுதல் காண்கப்பா. 6/5 + -14/15. நெக்ஸ்ட் 17th ஒன் சுருக்குக. √2 7/9. நெக்ஸ்ட் 18th ஒன் 200உடன் எந்த மிக சிறிய எண்ணை பெருக்க ஒரு முழு கன எண் கிடைக்கும். 19th ஒன் 70 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டமானது 5 சம அளவில் வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவை ஒவ்வொன்றின் பரப்பளவை காண்க. 20 விரிவாக்குகப்பா. -2p 5p² - 3p + 7. நெக்ஸ்ட் 21 5y³ - 25y² + 8y ஐ 5y ஆல் வகுக்க. நெக்ஸ்ட் 22 ஓர் எண்ணை 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறதா எனில் அந்த எண்ணை காண்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 100% = நம்ம கண்டுபிடிக்கணும். 118% வந்து 236. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23 வந்து p = ₹5,000. ஆண்டு வட்டி வீதம் r = 4%, n = 2 ஆண்டுகள் எனில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. ஸோ ஃபார்முலா பியான பேண்ட் அடிச்சு போட்டு சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 24 படத்தில் XYயின் மதிப்புகளை காண்க. ஓகேங்களா? ஸோ PQR எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்சர் XYயோட வேல்யூ கண்டுபிடிங்கப்பா. நெக்ஸ்ட் 25 20 அடி நீளமுள்ள ஏணி தரையிலிருந்து 16 அடி உயரத்தில் சுவரினை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது எனில் சுவரில் இருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 26 சாந்தியிடம் 5 சுடிதார்களும் வெரி இம்பார்ட்டன்ட். இது 4 கவுன்களும் உள்ளன எனில் எத்தனை விதமான வழிகளில் சாந்தி ஒரு சுடிதாரையே அல்லது ஒரு கவுனையே அணிவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நெக்ஸ்ட் 27 280 420 மீப்பெரு பொது காரணியை தொடக்கழித்தல் முறையில் காண்க. நெக்ஸ்ட் 28 2m - 1 + 2m + 1 = 640 எனில் எம்ஐ காண்க. ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் பசங்க ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 10 வினாக்கள் அட்டன் பண்ணால் போதும். ஸோ வினா 40 கட்டாய வினாவா. ஸோ 29 வந்து பார்த்தீங்கன்னா -5/12 -11/8 -15/24 -7/-7 12/36 ஆகிய விகிதமுறு எண்களை ஏறு வரிசை இறங்கு வரிசையில் எழுதி வெரி இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகள் இது ஒன்று படித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் 30 17,956 இன் வாக்குமூலத்தை நீள்வகுத்தல் முறையில் காண்க. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு தீர்வு காண்கப்பா. 5 to the power of 5 into 5 to the power of -4 5 to the power of x by 5 to the power of 12 equal to 5 to the power of -5. நெக்ஸ்ட் 32 ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 21 சென்டிமீட்டர் அதன் மைய கோணம் 120 எனில் அதன் வில்லின் நீளம் பரப்பளவு சுற்றளவு காண்க. ஸோ பை ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா 22/7 சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணுங்கப்பா. நெக்ஸ்ட் 33 படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ள ஒழுங்கற்ற பலகோண வடிவ நீளத்தின் பரப்பளவை காண்க. ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஸோ பார்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 34 8m³ - 60m² + 150mn² - 125n³ என்ற கோவையை முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துக. நெக்ஸ்ட் 35 ஒரு மரத்துண்டின் நீளம் வந்து 2 மீட்டர் ஆகுமா. அம்மரத்துண்டினை ஒரு தச்சர் 2 துண்டுகளாக, அதாவது முதல் துண்டின் அளவானது இரண்டாவது துண்டின் அளவின் 2 மடங்கிலிருந்து 40 சென்டிமீட்டர் குறைவாக வருமாறு வெட்ட நினைத்தாரா எனில் சிறிய துண்டின் நீளம் எவ்வளவு கேட்குறாங்க. செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 36 வந்து பார்த்திங்கன்னா அசல் வந்து 4000 ஆண்டு வட்டி வீதம் வந்து 5% n = 2 ஆண்டுகள் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டி காண்க. நெக்ஸ்ட் 37 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவ எனில் 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்ணமிடுவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஈஸி தான், போட்டு பாருங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 38 படத்தில் ஜி ஆனது முக்கோணம் XYZ இன் நடுக்கோட்டு மையம் ஆகும். ஓகேங்களா. சரி, சால்வ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஸோ GL = இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் எனில் எக்ஸின் நீளம் காண்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு YM = 9.3 சென்டிமீட்டர் எனில் GMஇன் நீளம் காண்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 39 வந்து பார்த்தீங்கன்னா 25 குடும்பங்களில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளதா இதனை தொகுக்கப்படாத நிகழ்வின் பரவல் அட்டவணையில் குறிக்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 40 இந்திய அரசாங்கத்திற்கு பல்வேறு வரி வருவாய் வழிகளில் இருந்து வரும் ₹1 வருமானம் கொடுக்கப்பட்டுள்ளதா அதற்கு வட்ட விளக்கப்படம் வரைக. ஸோ பைச்சர் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா நான் பசங்க வந்து காட்ட சொல்லிக்கிறாங்க. ஸோ இது போடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 41 184 230 276 மீப்பெரு பொது காரணியை தொட வகுத்தல் முறையில் காண்க. நெக்ஸ்ட் 42 P என்பவர் தனியே ஒரு வேலையின் பாதி பகுதியை 6 நாட்களிலும் Q என்பவர் தனியே அதே வேலையை 2/3 பகுதியை 4 நாட்களில் முடிப்பர். இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்கள் முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் 43 வந்து பார்த்தீங்கன்னா AB = 7 சென்டிமீட்டர் AD = 5 சென்டிமீட்டர் CD = 5 சென்டிமீட்டர் ஆங்கிள் BAC வந்து 50 டிகிரியா ஆங்கிள் ABC வந்து 60 டிகிரியா ஆகிய அளவுகள் கொண்ட ABCD என்ற நாற்கரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி கொடுத்துருக்காங்க. y = 2x + 5 என்ற சமன்பாட்டிற்கு வரைபடம் வரைக. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா பல் பிரச்சனைகளுக்கான ஆய்வில் கீழ்கண்ட விவரங்கள் பெறப்பட்டன. ஸோ அதை வந்து மார்க் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே கொடுக்கப்பட்டுள்ள எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சுருங்கப்பா. இதே மாதிரி அடுத்தது சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் எபிசோட் கூட நம்ம சேனலை தொடர்ச்சியாக நம்ம பசங்களை அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறீங்க. அடுத்தது பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.